ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 27 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நேவி டே. இது மேக்ஸிமம் எந்த நேவி அப்படின்னா யூஎஸோட நேவி டே வந்து எப்போது அக்டோபர் 27 வந்து ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். இது 1949 வந்து 3rd Saturday ஆஃப் மேல தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1970 அந்த டைமில் வந்து அக்டோபர் 13 வந்து கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ இப்போது 2021 கரண்டாக வந்து அக்டோபர் 27 வந்து நேவி டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா சைனா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஹியூமனிடேரியன் எய்டுக்காக வந்து 1 மில்லியன் வந்து இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $5 மில்லியன் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் ஹியூமனிடேரியன் எய்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஜி ஜின்பிங். நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டோட பிக்கஸ்ட் கிரிக்கெட் பேட்டை வந்து இதுன்ட்ருக்காங்க. அதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா பெர்னார்ட் ரிச்சார்ட் இந்தியா அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பேட்டை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பென்னுலேயும் வந்து மேலே அந்த நிப்பை தவிர மேலே இருக்கிறதுலாம் பெருசாக இருக்கும், அந்த நிப்பு மட்டும் சின்னதாக இருக்குமா. அதே மாதிரி பேட்டில் வந்து அந்த நம்ம அடிக்கிற மட்டை அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பென் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் தான் வந்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் கிரிக்கெட் பேட்டை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதை டிசைன் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா பெர்னார்ட் ரிச்சார்ட் இந்தியாங்கிறவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா, யூகே, ஆஸ்திரேலியா இவங்க 3 பேரும் சேர்ந்து IRIS அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த IRIS அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெசிலைண்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதா வந்து IRISோட மீனிங் அப்ரிவேஷன்ஸ். ஸோ இந்தியா, யூகே, ஆஸ்திரேலியா இவங்க 3 பேரும் ஜாயின் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெசிலைண்ட் ஐஸ்லாண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நரேந்திர மோடி வந்து 18th ஏஷியன் இந்தியா சமிட் அப்படிங்கிறத வந்து அட்டன் பண்ண போகிறாரு. இது 18th ஏஷியன் இந்தியா சமிட் எங்கே நடக்குது அப்படின்னா ப்ரூனெயில் நடக்குது. எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் 28 வந்து நடக்க போகுது. விர்ச்சுவலாக நடக்குது. அதில் வந்து நம்ம மோடி வந்து அட்டன் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஜியாட் சுல்தான் அகமது அப்படிங்கிறவர் வந்து நேஷ்னல் கிளிம் அவார்ட் ஃபார் 7th டைம், அதாவது 7வது டைமாக வந்து நேஷ்னல் கிளிம் அவார்டு அப்படிங்கிறத வந்து வின் பண்ணுறாரு. யார் அப்படின்னா ஷியாம் சுல்தான் அகமது அப்படிங்கிறவர். இவர் எதுக்காக இதுங்கிறார் அப்படின்னா ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக இந்த நேஷ்னல் கிளிம் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத 7வது டைமாக இவர் வந்து வாங்குறாரு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு எஜுகேஷ்னல் ஃபிலிமாக. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஃபருகாபாத் ஜஃபர் அப்படிங்கிறவர் வந்து நியூயார்க் சிட்டி சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் அப்படிங்கிறத வந்து வின் பண்ணுறாரு. இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு லேட் ஆக்ட்ரஸ். இவங்க ஃபருக் ஜஃபார் அப்படிங்கிறவங்க ஒரு லேட் ஆக்ட்ரஸ்ஸு. இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க தான் வந்து நியூயார்க் சிட்டி சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு அப்படிங்கிறத வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பன் ஃப்ரீ தான் வந்து 2030 வந்து நாங்கள் எல்லாமே கார்பன் ஃப்ரீ. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அதோட எமிஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷனுக்கு வந்து எல்லா கண்ட்ரியுமே போயிட்டாங்க. ஸோ அதனால் சண்டிகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷனுக்குள்ளே வந்து நாங்கள் கார்பன் ஃப்ரீ தான் வந்து 2030 கார்பன் ஃப்ரீ தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டார்கெட்டையே 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பாகு சௌகான் அதாவது பீகாரோட கவர்னர் பாகு சௌகான் இருக்கார்ல, அவர் வந்து இந்தியா ஸ்கில்ஸ் 2021 ரீஜனல் காம்படிஷன் அப்படிங்கிறத வந்து தொகுத்து வழங்குறாரு. இதில் யார் வின்னர் அப்படின்னா ஒடிசா தான் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறாங்க. போத் சில்வர் அண்டு கோல்டு மெடல் 2 டேலிலையுமே வந்து ரீஜனல் காம்படிஷனில் வந்து ஒடிசா தான் கோல்டு அண்ட் சில்வர் மெடலில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒடிசாவோட சிஎம் யாருன்னா நவீன் பட்நாயக், கவர்னர் வந்து கணேஷிலால். அதை தொகுத்து வழங்கினது யார் அப்படின்னா பாகு சௌகான். அவர் யார் அப்படின்னா பீகாரோட கவர்னர். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு மெகா கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயினோட நேம் என்ன அப்படின்னா பிரஷான் காங்கே சங் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த ரிமோட் ஏரியாஸில் இருக்க வில்லேஜ்லாம் இருக்குல்ல, ரிமோட் ஏரியா வில்லேஜஸ்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸை வந்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து லோக்கல் ஆக்சஸ்க்காக அவங்களுக்கும் அது ஆக்சஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்ததுன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தானோட சிஎம் யாருன்னு பார்த்தா அசோக் கெஹ்லாட், கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சர் சியாட் அகமது கான் ரீசன் ரிலீஜியன்ஸ் அண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து சஃபே கிட்வாய் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க.
ஸோ சார் சியாட் அகமது கான் ரீசன் ரிலீஜியன் அண்ட் நேஷன் அப்படிங்கிற புக்கை சஃபி கிட்வே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களோட ரிப்போர்ட் அந்த ப்ராஃபிட்டபிள் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 86% வந்து அவங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட நியூஸ் என்ன அப்படின்னா, ஹோம் கிரெடிட் இந்தியாவும் ஃப்ளெக்ஸ் மணியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இதுக்காக டிஜிட்டல் கிரெடிட் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இன்ஸ்டன்ட் கார்ட்லெஸ் இஎம்ஐயை கொண்டு வரதுக்காக வந்து ஹோம் கிரெடிட் இந்தியாவும் ஃப்ளெக்ஸி மணியும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் டிஜிட்டல் கிரெடிட் நெட்வொர்க் பிளாட்ஃபார்மை கொண்டு வராங்க. இதை ஃபஸ்ட்டு கார்ட்லெஸ் இஎம்ஐயை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஓப்போ இந்தியா வந்து இன்வெஸ்ட் இந்தியா கூட சேர்ந்து ஸ்டார்ட் அப்புக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓப்போவும் இன்வெஸ்ட் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஒர்க், அது மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஓப்போவும் இன்வெஸ்ட் இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ், அவரோட கம்பெனி வந்து ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிறது அவரோட ஸ்பேஸ் ஃபேர்ம் வந்து ப்ளூ ஆரிஜினுங்கிறது அதோட நேமு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்ட போகிறாங்களாம். அதோட நேம் வந்து ஆர்பிட்டால் ரீஃப் அப்படிங்கிறத வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்காவோட அமேசானோட ஃபவுண்டர், அவரோட கம்பெனி வந்து ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிறது அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிட்டால் ரீஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்பிஐயும் யூகோ பேங்க்கும் வந்து ஆம்ரபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக 450 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐயும் யூகோ பேங்க்கும் ஆம்ரபலி ப்ராஜெக்ட்டுக்காக 450 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ பற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா, எஸ்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. சேர்மன் யார் அப்படின்னா தினேஷ்குமார் காரா. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஜாயின் பண்ணி ஒரு ஜாயினிங்கில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஹவுசிங் லோன்ஸ் வந்து ஒரு ஜாயினிங் பார்ட்னர்ஷிப் போட்டு ஹவுசிங் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 47 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹவுசிங் லோன் தர போகிறாங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஜாயின் பண்ணி 47 மில்லியன் கஸ்டமருக்கு வந்து ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ வந்து புதுசாக இப்போ வந்து அவங்களோட நம்ம மணி வித்ட்ரா பண்ணுறதுல கைட்லைன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணும்போது டபுள் ஆத்தென்டிகேஷனுக்காக உங்களோட பின்னும் போடணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் மணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் தான் உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியும். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட அந்த ஸ்கேம்ஸ் அது மூலியமாக வந்து பணம்லாம் திருடு போகிறது, உங்கள் ஏடிஎம் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது பின் நம்பர் யாருக்காவது தெரிஞ்சதுனாலும் உங்களோட ஓடிபி இல்லாமல் அதை வச்சு எடுக்க முடியாது. ஸோ கஸ்டமர் இதுக்காக வந்து சேஃப்டி இதுக்காகவும் அந்த சைபர் இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் எஸ்பிஐ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ஓடிபி பேஸ்டு வித்ட்ராவல் தான் வந்து எஸ்பிஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து அந்த கார்பன் எமிஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இருக்குல்ல, கிளைமேட் சேஞ்ச், அதனால் வந்து CO2 எமிஷனை வந்து 2050 வந்து நாங்கள் வந்து அதை அழிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் CO2 இது இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து டார்கெட் இயர் வந்து 2050 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து 4.5 மில்லியன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மிசோரம் கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு அப்படின்னா, அர்பன் மொபிலிட்டிக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து 4.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து மிசோரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அர்பன் மொபிலிட்டிக்காக. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஒரு புது ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை வந்து அரிபாபா அதாவது கோழிக்கோடில் வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கோழிக்கோடில் வந்து ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து 14 மில்லியன் யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட்டு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் ஜென்ரல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து பேங்க் அஷூரன்ஸ், அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஃபியூச்சர் ஜென்ரல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்டெல்லாம் சேல் பண்ணுறதுக்காக வந்து இவங்க 2 பேரும் ஒரு MOU போட்டுக்கிறாங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டெஸ்லா வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக் பண்ணுற கம்பெனி தான் வந்து டெஸ்லா. அவங்க வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் 1 ட்ரில்லியன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதான் இதோட நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா,
உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ எடிபிள் ஆயிலோட ரேட்லாம் வந்து ரொம்ப ஹெவியாகிட்டு இருக்குது. அதோட ஷார்ட்டேஜ் ஆகாதனால அதுக்கு வந்து ஒரு ஸ்டாக் லிமிட்டை வந்து எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூபி தான் வந்து எடிபிள் ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஸ்டேட்டு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் ரெஸ்டாரண்ட், அது கீழே இருக்குது பாருங்கள், அப்படியே ஏரோப்ளேனுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், அதான் ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் ரெஸ்டாரண்ட் வந்து குஜராத்தில் இருக்க வடடோராங்கிற இடத்துல வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. குஜராத்தில் இருக்க வடடோராவில் ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு 3வது நியூஸ் என்ன அப்படின்னா, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சோலாங்கிறவங்க யார் அப்படின்னா, பஸ் ட்ராக் இருக்காங்க. அதாவது இப்போ எங்கே வந்துட்டுருக்கு, பஸ் எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கிங் ஆப், அதுதான் வந்து சோலாங்கிறது. ஸோ சோலாங்கிறவங்க வந்து சட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, சட்டில்ஸ் பிஸ்னஸ்ங்கிறவங்க வந்து இந்த பஸ் கம்பெனி அவங்களோட இதை வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க, பஸ் சர்வீஸை வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. சோலாங்கிறவங்க சட்டில் பிஸ்னஸ்லேருந்து பஸ் சர்வீஸை அக்வயர் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் இருக்காங்கள்ல, நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் யார், மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ், ஸ்போர்ட்ஸ், ஷிப்பிங், வாட்டர்வேஸ் எல்லாமே வந்து சர்பானந்தா சோனோவால். அவங்க வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இனாக்ரேட் பண்ணுறாங்க என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் 29. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா விக்யான் பவான் இன் நியூ டெல்லியில் வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. இது எதுக்கு கீழே, அது வந்து எந்த பார்ட் ஆஃப் இதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா 6th ஆயுர்வேதா டே செலிப்ரேஷனுக்கு கீழே, அதாவது ஆயுர்வேதா ஃபார் போஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து சர்பானந்தா சோனோவால் கொண்டு வராரு. இது எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி பார்க். நம்ம கர்நாடகா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு புது டெக்னாலஜி பார்க் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, எகிகோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம், அது வந்து ஒரு மணிப்பூர் ஃபிலிமு. அதுதான் வந்து ரஜாட் கமால் அவார்ட் அப்படிங்கிறத மணிப்பூர் ஃபிலிம் இஜிகோனா அப்படிங்கிறது வந்து கன்ஃபர் பண்ணியிருக்கு. ஓகேவா, மணிப்பூர் ஃபிலிமு இஜிகோனா அப்படிங்கிறது தி ராஜாட் கமல் அவார்டு அப்படிங்கிறத வந்து கன்ஃபர் பண்ணியிருக்கு. இதை வந்து டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா பாபி வஹன்பம் அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்ட் பண்ணவர். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கான்பூர் மெட்ரோ வந்து, அதாவது மெட்ரோ ரயில் இருக்காங்கள்ல, அந்த கான்பூர் மெட்ரோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரையல் ஒன்று பண்ணி பார்த்துருக்காங்க. 3900 மீட்டருக்கு வந்து ஒரு மெய்டன் ட்ரையலை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அதோட லென்த் அந்த 3 laps இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 650 மீட்டர் லாங். இது வந்து டெஸ்ட் ட்ராக் முடிச்சிட்டாங்க. இந்த கான்பூர் மெட்ரோ இது எங்கே இருக்குது அப்படின்னா யூபியோட மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான் வந்து அந்த கான்பூர் மெட்ரோ அப்படிங்கிறவங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன்னை வந்து முடிச்சிருக்காங்க. 3900 மீட்டர் ட்ரையல் ரன்னிங்கை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அகமதாபாத்தும் லக்னோவும் வந்து புதுசாக இப்போ 2022 நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்சில் 2 டீம், அகமதாபாத் லக்னோ அப்படிங்கிற ஒரு 2 டீம் வந்து புது நியூ டீமாக வந்து இந்தியா ப்ரீமியர் லீக்கில் வந்து ஜாயின்ட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ் வந்து மிமு ட்ரெயின்ஸ் அப்படின்னா மெயின் லைன் எலக்ட்ரிக், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகப்பட்டது வந்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேவா, அதே மாதிரி இப்போ சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைட் ஆனதுக்கப்புறம் மிமு ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத பெங்களூரில் இருக்கிற துமாகுரு யஷ்வந்த்பூர் அப்படிங்கிற ஒரு லைன் ட்ராக்கை வந்து ரயில்வே லைன் ட்ராக்கை வந்து கனெக்ட் இதுங்கிறதுக்காக வந்து மிமு ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ இன்னையோட நியூஸ் முடிஞ்சது. நாளைக்கு இது மாதிரி இன்னும் அதிகமான நியூஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.